Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் எல்லாமே நான் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம வெள்ளை தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். வெள்ளத்தை இப்போலாம் டைரெக்டாக யூஸ் பண்ண முடியல, அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கரைச்சிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடுங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி, பாதாம், திராட்சை 3 இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதே சேம் நெய்லையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவலையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அவல் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ரெட் கலராக ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு போடுறதுனால சீக்கிரம் குழையாமல் நல்லாயிருக்கும் பாயசம். இப்போ நம்மளோட அவலை எடுத்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவலை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா ஒரு 3/4 பதம் வெந்திருக்கும். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3/4 பதம் வெந்துடுச்சு. இதில் ஒரு 1 கப் பாலை ஆட் பண்ணிடலாம். பாலில் ஃபுல்லாகவே நல்லா அவல் வேகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டுக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சு நல்லா அவலும் வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வெள்ளை தண்ணியை ஆற வச்சு வச்சுருக்கிறதுனால இதில் ஊற்றினோம்னா பால் திரியாமல் இருக்கும். இல்லைன்னா சூடாக நீங்கள் இப்போ பாகு மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறத ஊற்றினீங்கன்னா திரியறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால் வெள்ளை தண்ணியை ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது பாயசம் திரியாமல் இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அதுக்கு அவங்களுக்காக தான் நான் இதை பாயிண்ட்டை சொல்கிறேன். இப்போ நம்மளோட பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, பாதாம் ஆட் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான அவல் பாயசம் ரெடி. இந்த ஸ்ரீ ஜெயந்திக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.